This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பிரபலங்கள் மீது விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எல்லா காலங்களிலும் இருந்து வருகிறது. உலக பணக்காரர்கள் வரிசையில் உச்சத்தில் இருக்கும் ஒருவர் வில்லங்கமான விவகாரத்தில் சிக்கி விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறார். So what this is really intended to do is to encourage innovation in transport technology. SpaceX, Tesla இவையெல்லாம் உலக அளவில் தகவல் தொழில்நுட்பத்திலும் வாகன உற்பத்தியிலும் அசுர பாய்ச்சல் காட்டும் சர்வதேச முன்னணி நிறுவனங்கள். இவை மட்டுமின்றி Zip2 உள்ளிட்ட ஏராளமான பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உரிமையாளர் தான் எலான் மஸ்க். முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்துவதில் கில்லாடி. இவரது SpaceX நிறுவனத்தின் நோக்கமே மனிதர்களை விண்வெளிக்கும் நிலாவுக்கும் சுற்றுலா அழைத்துச் செல்வதுதான். பிரபல சமூக வலைத்தளமான ட்விட்டரை விலைக்கு வாங்கி அதன் பெயரை X என்று அதிரடியாக மாற்றியவரும் எலான் மஸ்க் தான். அதிகம் மெனக்கெடாமல் மாத்தி யோசித்து மாங்காய் அடிக்கும் மகா புத்திசாலி என பெயர் பெற்றவர். உலக செல்வந்தர்கள் வரிசையில் உச்சாணி கொம்பில் இருப்பவர். வர்த்தகம் தொடர்பாக அதிரடியான கணிப்புகளை கூறி சம்பந்தப்பட்டவர்களை தெறிக்க விடுவது எலான் மஸ்கின் வழக்கம். மற்றவர்களை தெறிக்கவிட்டு வேடிக்கை பார்த்தவரையே இப்போது பதற வைத்திருக்கிறது சில குற்றச்சாட்டுகள். Elon, how are you? Elon, how's it going? how's it going? தொழிலதிபர்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வாடிக்கைதான் என்று கடந்துவிட முடியாது. இந்த முறை எலான் மஸ்க் குறித்து பேச வைத்திருப்பது அவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள். ஒன்றல்ல இரண்டல்ல, இதுவரை 8 பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளது நியூயார்க் நகரை தலைமையகமாக கொண்ட தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எனும் நாளிதழ். குற்றம் சுமத்தியுள்ள இந்த பெண்கள் SpaceX மற்றும் டெஸ்லா நிறுவனங்களின் முன்னாள் ஊழியர்கள். பணிக்கான பயிற்சிக்காக சென்ற இளம்பெண்ணும் இந்த பட்டியலில் இருக்கிறார். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு முறையில் அணுகி எலான் மஸ்க் உறவு கொண்டதாக கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளது தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ். தனக்கு அறிவார்ந்த குழந்தையை பெற்றுத்தருமாறு, அதாவது அதிக புத்தி கூர்மையுள்ள குழந்தையை பெற்றுத்தருமாறு கூறி ஒரு பெண்ணிடம் வற்புறுத்தியுள்ளார். குதிரைகள் வாங்கி தருவதாக கூட உறுதியளித்து ஒரு பெண்ணை எலான் மஸ்க் அணுகியதாகவும் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரை கூறுகிறது. பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிப்பவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதாகவும் இப்போது புகார் எழுப்பியுள்ள அனைவருமே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்தான் என்றும் குறிப்பிடுகிறது அந்த கட்டுரை. ஏற்கனவே SpaceX மற்றும் டெஸ்லா நிறுவனங்களில் ஆண் ஊழியர்களை விட பெண் ஊழியர்களுக்கு அதிக அளவில் ஊதியம் கொடுப்பதாக விமர்சனங்கள் உள்ளன. இந்த நிறுவனங்களில் பெண்கள் தன்னியல்போடு பணியாற்றும் சூழல் இல்லை என்றும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற வினோதமான சூழலே நிலவுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. உலக பணக்காரர் பட்டியலில் உச்சத்திலேயே இருக்கும் ஒருவரின் தனிமனித ஒழுக்கம் சர்வதேச அளவில் பெண்களின் பணியிட பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செல்வச் செழிப்பில் திளைத்து வரும் எலான் மஸ்க் பெண்களை போகப் பொருளாக கருதுகிறாரா என்ற சீற்றங்களும் எழுந்துள்ளன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளில் எதுவும் உண்மையில்லை என்று எலான் மஸ்க் தரப்பில் அவரது வழக்கறிஞர் ட்வின் ஷார்ட் வெல் மறுத்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.